லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஸ்ரீஜா, பாப்பா இல்லாத ஒரு நாள்லயே அபி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டா. இது இப்படியே போச்சுன்னா அபி கன்ஃபார்மா அவ சுயநினைவு இழந்துருவா. ஏமா இப்படி எல்லாம் பண்ற? பாப்பா தான் நாளைக்கு நம்ம கிட்ட வந்துரும்னு உன்கிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன்ல. அத கேட்காம கால் வலிக்க பாப்பாக்கு பால் கொடுக்கறதுக்கு 20 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்திருக்க. எனக்கு கால் வலிக்கல அத்தை, மனசுதான் வலிக்குது. எனக்கு நான் நடந்து வந்த 20 கிலோமீட்டர் தூரம் பெருசா தெரியல. காப்பகத்துல பாப்பா என்ன பார்த்து ஒரு சிரிப்பா இல்ல, அதான் பெருசா தெரியுது. பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்டு பாப்பாவை பிரிஞ்சு வரும்போது என் உயிரையே விட்டுட்டு பொனமா வர மாதிரி இருந்துச்சு. சஞ்சீவ், என் பாப்பா நாளைக்கு என்கிட்ட திரும்ப வந்துருவாள்ல? அபி கண்டிப்பா வந்துரும். அபி கண்டிப்பா வந்துரும். நீ வா, உள்ள போலாம். வா வா. கடவுளே, நீ ஏன் தான் இப்படி பண்ற? என் பேத்திய என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. அபிய கஷ்டப்படுத்தாத. அபி இவ குழந்தைக்கு பால் குடுக்கறதுக்காக 20 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போயிட்டு வந்திருக்கா. உண்மையிலேயே அபி பைத்தியம் தான் ஸ்ரீஜா. ஆமாமா. ஏன் ஸ்ரீஜா, சஞ்சீவ் ஒரு ஜட்ஜ் பேர் சொன்னால? ஆமா, உஷா தேவி மேடம். அவங்க ரொம்ப கண்டிப்பானவங்கன்னா நாளைக்கு கோர்ட்ல அபிக்கு சாதகமால தீர்ப்பு சொல்லுவாங்க. நாம தோத்துருவோமே. நாம தோக்க மாட்டோமா? ஜட்ஜுக்கு பணத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம். ஏன் ஸ்ரீஜா, எனக்கு இப்போ அபிக்கு மனநல சரியில்லையா இல்ல உனக்கு மனநல சரியில்லையான்னு தெரிய மாட்டேங்குது ஸ்ரீஜா. இல்ல, நேர்மையான ஜட்ஜு கிட்ட பணம் கொடுத்தா எப்படி வாங்குவாங்க? நமக்கு தானே பேட் ஃபேர் ஆகும். இந்த அடிப்படை புரியாமையே நீ பேசுறியே, அதனால தாண்டி சொன்னேன். பணம் வாங்க மாட்டாங்க, ஆனா நாம நினைச்சது நடக்கும். கோர்ட்ல தீர்ப்பு நம்ம பக்கம் தான் வரும். எப்படி ஸ்ரீஜா சொல்ற? அம்மா, நாளைக்கு கோர்ட்டுக்கு அபி கேஸ் வரப்போகுது. அதுக்கு ஜட்ஜு உஷா தேவி மேடம் தாங்கிற விஷயம் எனக்கு சஞ்சீவ் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வக்கீல் மூலமா எனக்கு தெரியும். சொல்லுங்க வக்கீல் சார். மேடம், சஞ்சு நாளைக்கு அபி கேஸ கோர்ட்டுக்கு வர்ற மாதிரி பண்ணிட்டாரு. வந்தா வரட்டும் சார், பாத்துக்கலாம். இனி பார்க்க ஒண்ணு இல்ல மேடம். அபி கேஸுக்கு ஜட்ஜா வரப்போறவங்க ஜட்ஜ் உஷா தேவி மேடம். யாரா இருந்தா என்ன, நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். அது உஷா தேவி மேடம் விஷயத்துல நடக்காது ஸ்ரீஜா மேடம். ஜட்ஜ் உஷா தேவி மேடம் நேர்மைக்கு பேர் போனவங்க. அவங்க கிட்ட கேஸ் போனா கண்டிப்பா தீர்ப்பு அபி பக்கம் தான் வரும். நாம இப்பவே கன்ஃபார்மா முடிவு பண்ணிக்கலாம், கோர்ட்ல ஜெயிக்க போறது அபிதான்னு. அப்படியா? அப்போ நாளைக்கு அபி கேஸ் கோர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி உஷா தேவிக்கு பணத்தை கொடுத்து அவங்கள நம்ம பக்கம் கொண்டு வந்துருங்க. மேடம், நான் சொன்னதை நீங்க கவனிக்கலையா? உஷா தேவி மேடம் பணம் கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. அது தெரிஞ்சுதான் நம்ம பக்கம் தீர்ப்பு வரதுக்காக போய் பணத்தை கொடுங்கன்னு சொல்றேன். என்ன மேடம் குழப்பறீங்க? நான் சொல்றத முதல்ல தெளிவா கேளுங்க, அப்புறம் உங்களுக்கு எல்லாமே கிளியரா புரியும். நீங்க ஜட்ஜி உஷா தேவி மேடம் கிட்ட லஞ்ச பணம் கொடுக்கும்போது அபி தான் இந்த பணத்தை கொடுத்தா
அப்படின்னு சொல்லி கொடுங்க. அப்படி நீங்க பணத்தை கொடுத்தா அத ஜட்ஜு உஷா தேவி மேடம் வாங்க மாட்டாங்க. ஆனா அவங்க என்ன நினைப்பாங்க, அபி வந்து லஞ்சம் கொடுக்கறானா, அப்போ அபி மேல ஏதோ தப்பு இருக்கு, குழந்தைக்கு அம்மா அபி இல்லைன்னு அவங்களுக்கு டவுட் வரும். அந்த டவுட் ஒண்ணு போதும், ஜட்ஜு உஷா தேவி மேடத்தை குழப்பி தீர்ப்ப நமக்கு சாதகமா வாங்கிக்கிறதுக்கு. சூப்பர் மேடம், நீங்க உண்மையாவே ஜீனியர்ஸ் தான். நான் நீங்க சொன்னதை கண்டிப்பா செஞ்சிடறேன். நாளைக்கு வெற்றி நமக்கு தான். வக்கீல் சார், நீங்க எனக்காக இன்னொரு விஷயமும் பண்ணணும். சொல்லுங்க மேடம், செய்றேன். செம்ம ஸ்ரீஜா, நீ மட்டும் வக்கீலுக்கு படிச்சிருந்தேனா இந்நேரம் இந்த இந்தியாவிலேயே பெரிய வக்கீலா இருந்திருப்ப. அந்த அளவுக்கு உனக்கு திறமை இருக்குடி. ஸ்ரீஜா, நீ வக்கீலுக்கு இன்னொரு விஷயம் தெரியும்னு சொன்னியே, அது என்ன? அது என்னன்னு நாளைக்கு கோர்ட்ல சொல்றேன் பாரு. சஸ்பென்ஸ் மேல சஸ்பென்ஸ் வச்சு அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கிறியே ஸ்ரீஜா. அந்த அபியும் உன்கிட்ட மாட்டிக்கிட்டு அப்படியே புடிச்சுக்கிட்டே இருக்கா. வக்கீல் சர்மா சார்கிட்ட நான் ஜூனியரா இருக்கிறதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனையில கோத்து விட்டாரு. ஜட்ஜு கிட்ட நான் மாட்டிக்காம சர்மா சார் சொன்னதை நான் செஞ்சிடணும், இல்லைன்னா என் வேலை போயிடும். கடவுளே, நீ தான் என்னை காப்பாற்றணும். மேடம், மேடம். யார் சார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உஷா தேவி மேடமை பார்க்கணும். மேடம் யாரையும் வீட்டில் பார்க்க மாட்டாங்க, நீங்க கோர்ட்டுக்கு போங்க. இல்லை சார், ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் மேடமை வீட்டில் பார்க்கலான்னு வந்திருக்கேன். இந்த நேரத்தில் மேடம் யாரையும் பார்க்க மாட்டாங்க, சொன்னா கேளுங்க, நீங்க போங்க. இல்லை சார், நான் மேடமை பார்க்காம போக மாட்டேன். மேடம் பூஜையை முடிச்சதும் நான் உங்களை பார்த்துட்டு போறேன். சார் சார் சார், சொன்னா கேளுங்க சார், போங்க சார். சொன்னா கேளுங்க ப்ளீஸ், ரொம்ப அர்ஜென்ட். சார், நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? வெளியில போங்க சார். யாரு? யார் இவரு? தெரியல மேடம், உங்களை பார்க்கணும்னு கேட்டாரு, முடியாதுன்னு சொன்னேன், கேட்காம உள்ள வந்துட்டார் மேடம். சரி சார், என்ன விஷயம்? கோர்ட்ல ஒரு குழந்தை கேஸ் வருது, அதை நீங்க தானே விசாரிக்க போறீங்க? சரி, அதுக்கு என்ன இப்போ? அதான் உங்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் யாரையும் வீட்ல கேஸ் சம்பந்தமா பார்க்க விரும்பல, நீங்க போலாம். மேடம், நான் என்ன சொல்ல வரேன்னு ஒரு தடவை மட்டும் கேட்டுருங்களேன், அதுக்கப்புறம் நான் போயிடுறேன். சரி சார், சொல்லுங்க. அது நான் உங்ககிட்ட தனியா பேசணும் மேடம். அவர் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லலாம். என்னது சார் இது? 2 லட்சம் பணம் மேடம். இது எதுக்கு இப்ப எடுக்கிறீங்க? நீங்க விசாரணை பண்ண போற குழந்தை கேஸ்ல குழந்தைக்கு அம்மா அபின்னு நீங்க சொல்லணும். நீங்க சொல்ல போற தீர்ப்புக்கு லஞ்சமா அபி மேடம் இந்த 2 லட்சத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க மேடம். பிளடி ராஸ்கல், லஞ்சத்தை கொடுத்து தீர்ப்பை மாத்தி சொல்ல வைக்க பாக்குறீங்களா? இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? சாரி மேடம், நானா எதுவும் பண்ணல, அபி மேடம் சொல்லித்தான். உங்க அபி மேடம் கிட்ட போய் சொல்லு, இந்த உஷா தேவியையும் நீதியையும் பணத்தால விலைக்கு வாங்க முடியாது. அபி எனக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்றதுலே தெரியுது, அந்த குழந்தைக்கு அவ அம்மா இல்லன்னு. நம்ம வர்மா சார் சொன்னது நடந்துடுச்சு. இங்க பாரு, நீ வெறும் அம்புங்கிறதுனால நான் உன்னை சும்மா விடுறேன். உடனே இங்க இருந்து ஓடிடு.
இல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லி எனக்கு லஞ்சம் கொடுக்க பாக்குறேன்னு உன்னை உள்ள தள்ளிடுவேன். அபி மேடம் சொன்னாங்களேன்னு தான் நான் உங்களை பத்தி சரியா விசாரிக்காம வந்துட்டேன். சாரி மேடம், என்ன மன்னிச்சிருங்க. கெட் அவுட். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உள்ள விட்டீங்கன்னா உங்க வேலை போயிடும். ஓகே மேடம். போங்க. சஞ்சீவ், நம்ம வக்கீல் வந்துட்டாங்களா? அவருக்கு அதான் அபி நானும் இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். அம்மா, என்ன ஸ்ரீஜா? இந்த கேஸுக்கு பெரிய வக்கீல ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சஞ்சீவ் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா நான் அங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்கேன். ட்விஸ்டா? என்னடி ட்விஸ்ட்? என்னடி, அந்த வக்கீல கோர்ட்டுக்கே வர முடியாம பண்ணிட்டியா? வெயிட் பண்ணி பாருமா. என்ன ஸ்ரீஜா ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்கிறா? ஒண்ணு புரியலையே. எங்க இவங்க தான் சஞ்சீவ் சொன்ன ஜட்ஜா? ஆமா சீதா. ஜட்ஜே வந்துட்டாங்க, இன்னும் வக்கீல காணோம். சஞ்சீவ், சொல்லு அபி. ஏன் இன்னும் நம்ம வக்கீல காணோம்? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது அபி. சஞ்சீவ், நீ வேணா வக்கீலுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு. சஞ்சீவ், அபி வந்துட்டார். ஏ என்னடி, இந்த கிழவன் தான் சஞ்சீவ் ஏற்பாடு பண்ண வக்கீலா? என்னடி வந்துட்டா? இதுதான் ட்விஸ்டா? இல்ல இது இல்லாம வேற ஒண்ணு வச்சிருக்கியா? வணக்கம் வக்கீல் சார். என்ன ஸ்ரீஜா இது? வக்கீல் கண்டுக்காம போறாரு. என்ன சஞ்சீவ், நீ கூப்பிட்டும் வக்கீலும் கிட்ட பேசாம போறாரு? அது ஒண்ணும் இல்ல, கோர்ட்டுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு அவசரமா வந்திருக்காருல்ல, அதான் போயிட்டாரு கண்டுக்காம. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கவலைப்படாத. வணக்கம் ஜட்ஜி மேடம். வணக்கம் சார். நீங்க யாருக்காக ஆஜராக போறீங்க? அது வந்து நான் நித்யாவுக்காக ஆஜராக போகிறேன் மேடம். ஸ்ரீஜா, சஞ்சீவ்காக வாதாட வந்த வக்கீலே நீ விலைக்கு வாங்கிட்டியா?
நேத்தே வக்கீலுக்கு பணம் கொடுத்து நம்ம வழிக்கு கொண்டு வந்துட்டேன். ஓ அப்ப இதான் உன் ட்விஸ்டா? செம்ம ட்விஸ்டடி. என்ன சஞ்சீவ் இது? நமக்காக வாதாட நீ கூட்டிட்டு வந்த வக்கீல் அந்த நித்யாவுக்காக வாதாட போறதா சொல்றாரு. அதான் அபி, எனக்கும் தெரியல. நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். யூ ப்ளீஸ் டேக் யுவர் சீட் சார். தேங்க்யூ மேடம். சார் சார் என்ன சார் இது? எங்களுக்காக ஆஜராகிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஆப்போசிட் சைடு பார்க்க போறீங்க. குழந்தை யாருதுன்னு விசாரிச்சேன். அது அந்த பொண்ணோடதுன்னு தெரிஞ்சது. நியாயத்து பக்கம் நிக்கிறவன் தானே நேர்மையான வக்கீல். அதான் அவங்களுக்காக ஆஜராக. ஏய் ஏய், ஏய். ஐயோ சஞ்சீவ், ஏ கழுத்து எடுத்துட்டியாடா? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. விடியா கைய. என்னை ஏமாத்திட்டல்ல? என்ன பண்ற நீ? விடு சஞ்சீவ், இது கோர்ட். கையெடுங்க. விட மாட்டேன்டா. சஞ்சீவ் சஞ்சீவ் ஏமாத்திட்டல்ல? விடு. என்ன பண்றீங்க? என்ன சஞ்சீவ்? விடு சஞ்சீவ், இருந்து கையெடுங்க. கையெடு. என்ன பண்றீங்க சஞ்சீவ்? நம்பிக்கை துரோகி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. சைலன்ஸ் சைலன்ஸ். மூர்த்தி சார், அங்க என்ன ப்ராப்ளம்? நத்திங் மேடம். சஞ்சீவ் சார் கொஞ்சம் கோவக்காரரா இருக்காரு. சஞ்சீவ் வா. வா வா சஞ்சீவ். வா சஞ்சீவ், உட்கார். உட்காரு சஞ்சீவ். எவ்வளவு நம்பினேன் தெரியுமா? கடைசி நேரத்தில் இப்படி காலம் வரை விட்டான். சஞ்சீவ், இப்ப நம்ம பக்கம் ஆஜராகிறதுக்கு வேற வக்கீலே இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க அபி யாரு? சஞ்சீவ் என்ன கூப்பிடுறாங்க. நான் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். மேடம், நான் தான் மேடம் அபி. நீங்க விசாரணை பண்ண போற குழந்தை கேஸ்ல குழந்தைக்கு அம்மா அபின்னு நீங்க சொல்லணும். நீதான் லஞ்சம் கொடுக்க பார்த்ததா? இருடி, உனக்கு வச்சுக்கிறேன். உங்க லாயர் யாரு? உங்ககிட்ட தான் கேக்குறேன் அபி. உங்க வக்கீல் யாரு? அவரு எங்களுக்காக தான் ஆஜர் ஆயிருக்கணும். ஆனா அவர் இப்போ ஆப்போசிட்ல வாதாடுறதுக்கு ஆஜராயிட்டாரு மேடம். இந்த கதையெல்லாம் பேசி கோர்ட் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு வக்கீல் நினைக்கும் போதெல்லாம் தன்னோட கிளையண்ட்டை மாத்த முடியாது. தான் யாருக்காக வாதாட போறோன்னு வக்கீல் முன்னாடியே கோர்ட்ல ரிக்வெஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணிருக்கணும். மூர்த்தி சார் நித்யா பக்கம் தான் வாதாட போறேன்னு கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்காரு. சஞ்சு, வக்கீல் நம்மள தற்செயலா ஏமாத்தல, பிளான் பண்ணி தான் ஏமாத்திட்டாரு. உங்க சைடு வாதாட வக்கீல் இருக்காரா இல்லையா? மூர்த்தி சார். எஸ் மேடம். நீங்க உங்க சைடு ஆர்குமெண்ட் ஆரம்பிக்கலாம். ஓகே மேடம். மூர்த்தி சார் அவரோட ஆர்குமெண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்க சைடு ஆஜராக போற லாயரை முடிவு பண்ணி ஆகணும். இல்லனா உங்களுக்கு லாயர் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். போய் உட்காருங்க. சஞ்சீவ், நம்ம பக்கம் வாதாடுறதுக்கு வக்கீல் இல்லாம எப்பறம் அந்த கேஸ்ல ஜெயிக்க முடியும்? இப்ப நம்ம என்னடா பண்றது? சீதா, உன் தங்கச்சி லட்சுமி மட்டும் நமக்காக இந்த கேஸ்ல ஆஜராயிருந்தா இந்நேரம் இந்த கேஸை ஒன்றும் இல்லாம ஆக்கியிருப்பா. ஆனா அவளாலையும் வர முடியல. கோ ஹெட் மூர்த்தி சார். மேடம், இந்த கேஸ்ல முதல்ல என் கட்சிக்காரர் நித்யாவை விசாரிக்க போறேன். நித்யா, நித்யா, நித்யா.
இந்த சதிகாரி நல்ல மாதிரி எப்படி ஜட்ஜ் முன்னாடியே நடிக்கிறா? உங்க குழந்தை எப்போ காணாம போச்சு நித்யா? 3 மாசத்துக்கு முன்னாடி. நடந்த விஷயத்தை தெளிவா ஜட்ஜு கிட்ட சொல்லுங்க. எனக்கு டெலிவரி டேட் வந்ததும் என் ஹஸ்பண்ட் சுரேஷ் என்னை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தாரு. எனக்கு குழந்தை பிறந்துச்சு. அப்போ நான் டெலிவரி ஆன டயர்ட்ல மயக்க நிலைக்கு போயிட்டேன். திரும்ப கண்ணு முழிச்சு பார்க்கும்போது குழந்தை என் பக்கத்துல இல்ல. குழந்தை எங்கன்னு நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டப்போ அவரு என் குழந்தைய யாரோ புள்ள பிடிக்கிறவங்க தூக்கிட்டு போயிட்டதா சொன்னாரு மேடம்.